வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கவிதா பேசுகிறேன். இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸாம்பிள் 1.4 வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, let a which is equal to 3, 4, 7, 8 and then b which is equal to set bracket of 1, 7, 10 கொடுத்துருக்காங்களா. ஸோ ஏக்கு தனியாக பிக்கு தனியாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, which of the following sets are relation from a to b. ஓகேவா, ஏ டு பி. ஏ டு பின்னா ஏல இருந்து பிக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளோதான். இதில் ஃபர்ஸ்ட்டு சப்பில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கொஷின் தான் இதுவும், R1. ஸோ ஆர் விச் இஸ் நத்திங் பட் ரிலேஷன்னா ஏக்கும் பிக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன். ஏ டு பி அப்படின்னா ஏ ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட், பி வந்து செகண்ட் கோஆர்டினேட். ஏ டு பி, ஏலேருந்து பிக்கு போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் வந்து 3, செகண்ட் கோஆர்டினேட் வந்து 1, அந்த மாதிரி எழுதணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ டு பி விச் இஸ் நத்திங் பட் சொல்யூஷன் எழுதிக்கலாம், ஏ கிராஸ் பின்னு அர்த்தம். ஓகேவா, இப்போது நான் வந்து இதை ஆர்டர்ட் பேர் பண்ணி எழுதிக்கிறேன். 3, 1 பிகாஸ் ஏ டு பி, ஏலேருந்து பிக்கு போகுது. ஸோ ஏ இஸ் த ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் அண்ட் பி இஸ் த செகண்ட் கோஆர்டினேட்டா. நெக்ஸ்ட்டு 3, 7, அடுத்து 3, 10. கரெக்டாக. இப்போ 3யை வச்சு இது 3 பேர் பண்ணிட்டேன். அடுத்து 4 வச்சுக்கிறேன். 4, 1, 4, 7, 4, 10. கரெக்டாக. அடுத்து வந்து நான் எதை எடுத்துக்கிறேன்னா 7 எடுத்துக்கிறேன். 7, 1, 7, 7, ஓகே, 7, 10. ஓகே, அடுத்து நான் வந்து 8 எடுத்துக்கிறேன். 8, 1, 8, 7, அடுத்து 8, 10. கரெக்டாக. இவ்வளோ தான் என்னோடய ரிலேஷன்ஸு. ஸோ என்னோடய ஆர்டர் பேர் ரிலேஷன்ஸ் வந்து இதுதான் பாசிபிலிட்டி. இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, 3, 7 கொடுத்துருக்காங்க. 3, 7 இருக்கா? இருக்குது. ஓகே, ஸோ 3, 7 வந்து என்னோட ஏ கிராஸ் பியில் இருக்குது. ஸோ 3, 7 இருக்குது. அடுத்து 4, 7 இருக்கா? 4, 7 இருக்கா? இருக்குது. அடுத்து 7, 10, 7, 10, 7, 10 இங்கே இருக்குது. அடுத்து 8, 1, 8, 1 இங்கே இருக்குது. ஸோ இதில் R1 இஸ் இன் ரிலேஷன் ஃப்ரம் A to B. அவ்வளோதான். ஓகேயா. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஷினோட ஆன்சர். என்னோட கொடுத்துருக்க கொஷினில் இருக்கக்கூடியது எல்லாமே எனக்கு ஆன்சர்ஸில் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா என்னோடய R1 வந்து ரிலேஷன்ஸில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா. இப்போது செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா தெரியும். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3, 1, 4, 12 கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து 12 வந்து என்னோடய செகண்ட் செட்டில் எங்கேயாச்சும் இருக்கா? 3 வந்து ஃபஸ்ட்டு செட்டில் இருக்குது, 1 வந்து செகண்ட் செட்டில் இருக்குது. ஸோ 3, 1 எனக்கு இங்கே வந்திருக்கு. பட் எனக்கு 4 வந்து ஃபர்ஸ்ட்டு செட்டில் இருக்குது, பட் 12 வந்து செகண்ட் செட்டில் இருக்கா? இல்லை. என்னோடய வேல்யூ வந்து 1, 7, 10 மட்டும்தான். 12 வந்து ஃபஸ்ட்டு செட்டில் கிடையாது. அப்போது R2ல இப்போ 3, 1 அப்படிங்கிற இந்த வேல்யூ இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து பிலாங்ஸ் டு A to B, பட் இந்த வேல்யூ வந்து நாட் பிலாங்ஸ் டு A to B. ஸோ வந்து R2 இஸ் நாட் இன் ரிலேஷன் ஃப்ரம் A to B. ஓகேவா. ஸோ R2 வந்து எனக்கு ரிலேஷனில் இல்லை பிகாஸ் இந்த வேல்யூ எனக்கு ரிலேஷனில் இல்லை R2. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து தேர்ட் சப்டிவிஷனோட கொஸ்டின் வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். தேர்ட் சப்டிவிஷனில் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இங்கே வந்து 3, 7 இருக்கா? எனக்கு இங்கே 3, 7 இருக்குது. அடுத்து 4, 10 இருக்கா? 4, 10ம் இருக்குது. அடுத்து 7, 7 இருக்கா? 7, 7 இங்கே இருக்குது. அடுத்து 7, 8 இருக்கா? 7 வந்து ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டில் இருக்குது, பட் 8 வந்து எனக்கு செகண்ட் கோஆர்டினேட்டில் இல்லை. ஸோ 7, 8 வந்து இங்கே எனக்கு எதுலேயுமே இல்லை. ஸோ இந்த வேல்யூ இல்லை. அடுத்து 8, 11 இருக்கா? 11 இங்கே இருக்க எந்த வேல்யூலேயுமே இல்லை, முக்கியமாக செகண்ட் கோஆர்டினேட் இல்லை. ஸோ இதுவும் இல்லை. அடுத்து 8, 7 இருக்கா? 8, 7 எனக்கு இருக்குது. 8, 10 இருக்குது. நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ இல்லைன்னா கூட இட்ஸ் நாட் இன் அ ரிலேஷன்னு சொல்லுவோம். ஸோ R3யை பொறுத்தவரை
எனக்கு 7,8 8,11 இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ டு பி கரெக்டாக. அப்போ எனக்கு R3 இஸ் நாட் இன் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க வேல்யூஸில் எல்லாமே இங்கே உள்ள ஏ கிராஸ் பியில் இருக்குது அப்படின்னா நான் வந்து அது ரிலேஷனில் இருக்குதுன்னு எழுதுகிறேன். பட் கொடுத்துருக்க வேல்யூவில் ஏதாவது ஒன்று எனக்கு மிஸ் ஆச்சுனாலும் இது வந்து நாட் இன் அ ரிலேஷன் அப்படின்னு சொல்லி நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் 1.4. ஓகேவா? அடுத்து வந்து எக்ஸாம்பிள் 1.5 வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 1.5 வந்து நான் எழுதியிருக்கேன். ஸோ the arrow diagram shows a relationship between the sets P and Q. Okay, so write a relation. Okay, write a relation between the sets P and Q. ஸோ ஆரோ டயக்ராம் எங்கேருந்து போகுது? Pலேருந்து Qக்கு போகுது. ஸோ ஆரோ எங்கேருந்து போதோ அதை ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸோ, ஆரோ எங்கே போய் எண்ட் ஆகுதோ, ஐ மீன் இங்கேருந்து போகிற ஆரோ இங்கே போய் எண்ட் ஆகுதா? ஸோ இதை வந்து நான் கியூவாக இருக்கிறத செகண்ட் கோஆர்டினேட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ரைட் அ ரிலேஷன். இது வந்து ஒரு ரிலேஷனில் இருக்குது. ஸோ P and Q are in a relation. So this one is your first coordinates and this one is your second coordinate. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து எப்படி எழுதுவோம்? P, Qன்னு எழுதுவீங்களா? ஸோ P, Q அப்படின்னு எழுதும்போது ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸை ஃபர்ஸ்டாகவும் செகண்ட் கோஆர்டினேட்ஸை செகண்டாகவும் எழுதுவோம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா செட் பில்டர் ஃபார்மில் எப்படி எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னா இந்த இதுக்குரிய ரிலேஷன் வந்து எப்படி இருக்கும், எது எதில் இருந்து வருது, எங்கே போகுது ரிலேஷன்ஷிப்பாக. ஸோ சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம். ஸோ செட் பில்டர் ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஸோ இங்கேருந்து இங்கே போகுதா, இதுக்குடைய ரிலேஷன்ஸ் தானே கொண்டு போயிருக்கா, ரைட்டு ரிலேஷன். ஸோ ஆர் விச் இஸ் equal to, இப்போ இதுக்குடைய ரிலேஷன்ஷிப் நான் என்னன்னு எழுத போகிறேன். இப்போது PQ அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் எக்ஸ் ஒய்ன்னு நான் கோஆர்டினேட்ஸை எடுத்துக்கிறேன். எக்ஸ் வந்து பியை ரெப்ரசன்ட் பண்ணுது, ஒய் வந்து கியூவை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, எக்ஸ் கியூ சச் தட். இப்போ இதனுடைய வேல்யூ இது என்னவா இருக்குது அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணோம். இப்போது இங்கே இருக்கிற ஆரோவை கவனித்து பார்த்தீங்கன்னா 5, 3, 6, 4, 7, 5 இருக்கா? இதுவும் கண்டினியூஸ் நேச்சுரல் நம்பர்ஸ், இதுவும் கண்டினியூஸ் ஒரு நேச்சுரல் நம்பர்ஸ். 5, 6, 7, 8, 3, 4, 5. இதுக்குள்ளே இருக்க ரிலேஷன் பார்த்தீங்கன்னா 5க்கும் 3க்கும் -2 இருக்கும். அதாவது 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. 6க்கும் 4க்கும் 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. 7க்கும் 5க்கும் 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ P which is equal to Q plus 2ன்னு எழுதலாம். இல்லை எனக்கு வந்து வேறு மாதிரி எழுதணும்னா Q which is equal to P minus 2ன்னு எழுதலாம். Q which is equal to P minus 2னா என்ன அர்த்தம்? எனக்கு 5 minus 2 போட்டால் 3 வருதுன்னு அர்த்தம். ஸோ அதை தான் இங்கே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். பியை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன், கியூவை வந்து நான் வந்து ஒய்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ் ஒய் சச் தட் ஒய் விச் இஸ் equal to, இதுக்குரிய இருக்க ரிலேஷன் என்னவா இருக்குது? ஸோ எனக்கு எக்ஸ் மைனஸ் 2ன்னு இருக்குது. ஓகேயா? ஸோ 3 எப்போ கிடைக்கும்னா 5 minus 2 அப்போ தானே கிடைக்கும். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதில் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அண்ட் தென் ஒய் பிலாங்ஸ் டு கியூ. கரெக்டாக? இவ்வளோ தான் செட் பில்டர் ஃபார்ம். ஓகேயா? இவ்வளோ தான், வேறு எதுவுமே கிடையாது. செகண்ட் ஒன்று என்ன கேட்டிருக்காங்க? ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னா ஒன்றும் இல்லை, ஆர்டர்டு பேராக கம்பைன் பண்ணி எழுதணும், அவ்வளோதான் ரோஸ்டர்ட் ஃபார்ம். ஸோ ஆர்டர்ட் பேராக கம்பைன் பண்ணி எழுதணுன்னா ரைட்டர் ரிலேஷனில் தான் உங்களுக்கு கொஷின் இருக்குது. ஸோ ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு 5ம் 3யும் ஒரு பேரு, அடுத்து 6 எங்கே போகுது? 4க்கு போதா? ஸோ 6, 4 வந்து ஒரு பேரு, அடுத்து 7 எங்கே போகுது? 5க்கு போதா? ஸோ 7, 5 வந்து ஒரு பேரு. ஏன் நான் வந்து 8 எழுதலைன்னா அதுக்கு பேரே கிடையாது, அதனால் அது ரோஸ்டர் ஃபார்மில் நான் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ அதுக்கு எந்த ரிலேஷனுமே இங்கே இல்லை, ஸோ நான் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ இப்போ வந்து தேர்ட் ஒன்ல என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர்? இப்போ வந்து டொமைன்னா என்ன, ரேஞ்ச்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம டொமைன் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு தெளிவாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஒரு ஆர்டர்டு பேர் இருக்குது, கரெக்டாக? ஒரு ஆர்டர்டு பேர் இருக்கா? இங்கே இருக்கிறதே எழுதிக்கலாம், P, Q.
இருக்கா? இந்த ஆர்டர்டு பேரில் இருக்க ஆல் பி, அதாவது கம்பைன் ஆகிருக்க எல்லா பியுமே நான் வந்து டொமைன்னு சொல்கிறேன். ஓகேவா? அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் எலமெண்ட். அதே மாதிரி க்யூவில் இருக்கிறது எல்லாமே நான் வந்து ரேஞ்சுன்னு சொல்கிறேன். இன் அண்ட் ஆர்டர்டு பேரில். ஸோ இது வந்து செகண்ட் எலமெண்ட். ஓகேயா? இதில் இன்னொன்று இருக்குது. அது என்னென்னா கோடொமைன். கோடொமைன்னா ஆல் Q, ஆல் த எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் த Q. கரெக்டாக? ஆல் த எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் த Q அப்படின்னா இந்த க்யூவில் ஏதாவது எக்ஸ்ட்ரா பேர் ஆகாமல் இருந்தாலும் அதை வந்து நான் கோடொமைன்னு சொல்லலாம். பட் ஆல்வேஸ் டொமைன்னா என்னது? பி. ரேஞ்சுனா என்னது? எனக்கு வந்து Q. அடுத்து வந்து கோடொமைன்னா என்னது? ஆல் த எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட், பக்கத்தில் இருக்கக்கூடிய கோடொமைனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் எலமெண்ட்ஸ். இதை தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? டொமைன் கேட்டிருக்காங்களா? ஸோ டொமைனோட வேல்யூ என்னவாக இருக்கும்? R which is equal to பேராக இருக்கிறது மட்டும் எழுதணும்னா 5, 6, 7 எழுதுவோமா? ஸோ 5, 6, 7 அவ்வளோதான். இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ரேஞ்சு கேட்டிருக்காங்களா? ரேஞ்சுனா என்ன? அடுத்து இருக்கக்கூடிய பேராக இருக்க க்யூவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு. அப்போ க்யூவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்ன? 3, 4 அண்ட் தென் 5. அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த 8 எல்லாம் எழுதக்கூடாது. ஏன்னா டொமைனும் ரேஞ்சும் ஒரு ஆர்டர்டு பேர்க்குள்ளே தான் வருது. ஓகே, ஆர்டர்டு பேர்க்குள்ளே மட்டும்தான் வருது. அந்த ஆர்டர்டு பேரில் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸில் இருக்கிறது எல்லாமே டொமைன், செகண்ட் கோஆர்டினேட்ஸில் இருக்கிறது எல்லாமே ரேஞ்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ்னால் நான் பியை ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அடுத்து செகண்ட் கோஆர்டினேட்ஸ்னால் நான் வந்து கியூவை ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். ஓகேவா? இவ்வளோ தான் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நல்லா படிங்க. ஓகேவா? பாய்.